ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களிலே அவருடைய போதனைகளை கேட்கும்படி கூடி வந்த ஜனங்கள் 3 நாளாக அவரோடு தங்கி இருந்தார்கள். இந்த 3 நாட்களாக இயேசு கிறிஸ்து பண்ணின போதனைகளையும் ஆலோசனைகளையும் பிரசங்கங்களையும் எல்லாம் உற்சாகத்தோடு இந்த ஜனங்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். 3வது நாள் வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அதனுடைய காரணத்தையும் அவர் சொல்லும் பொழுது, இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள் என்று. அப்படியானால் இந்த ஜனங்கள் தங்களுடைய உணவை மறந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் சோர்ந்து போயிருக்கிறதை இயேசு கவனிக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களுடைய மனநிலையையும் சரீர நிலைமையையும் இயேசு கவனித்து பார்த்தார். அவர்களுக்காக பரிதபித்தார். இந்த நாட்களிலே இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற, அவரை நேசிக்கிற ஒவ்வொருவருடைய முகங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் வாழ்க்கையையும் கர்த்தர் பார்க்கிறார். நாம் கர்த்தரோடு நேரங்களை செலவழிப்போமானால் நம்முடைய காரியங்களிலே கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருப்பார். இந்த ஜனங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு சீஷர்களுக்கு வழி தெரியவில்லை. ஆகவே இவர்களை அனுப்பிவிடுகிறது தான் அவர்களுடைய எண்ணமாயிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர் அல்ல. மனுஷர்கள் நம்மை குறித்து சிந்திக்கிறது போல கர்த்தர் நம்மை குறித்து சிந்திக்கிறது இல்லை. ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றிற்கும் வழிகள் உண்டு. அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படி இயேசு சீஷர்களிடத்திலே சொல்லி அவர்களுக்கு அற்புதத்தை செய்து எல்லாருக்கும் திருப்தியான உணவை கொடுத்து சந்தோஷத்தோடு அவர்கள் வீடுகளுக்கு இயேசு அனுப்பி வைத்தார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இப்படித்தான் ஆண்டவர் செய்கிறார். நாம் இயேசுவோடு நம்முடைய நேரங்களை செலவழிப்போமானால் நம்முடைய காரியங்களை குறித்து மனுஷர் எவரும் காட்டாத அக்கறையை கர்த்தர் காட்டுவார். ஆகவே இயேசுவோடு கூட நாம் வாழுகிறதற்கு பழகி கொள்ளுவோம். நம்முடைய காரியங்களை குறித்து பரிதபிக்கிற இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். ஒருவேளை மனுஷன் நமக்காக பரிதபிக்கலாம், ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இயேசு நம்மை குறித்து பரிதபித்தால் அவரால் எதையும் செய்ய முடியும். கர்த்தரோடு நேரத்தை செலவழிப்போம், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளையும் போதனைகளையும் கேட்கும்படி உம்மோடு தங்கியிருந்த ஜனங்களை நீர் வெறுமையாக அனுப்பாமல் அவர்கள் சரீரத்திற்கும் அவர்கள் மனதிற்கும் வேண்டிய எல்லா போஜனத்தையும் கொடுத்து திருப்தியாக்கி அனுப்பினது போல உம்மோடு நாங்களும் வாழ்ந்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.